கைஸ் அந்த ஐபிஎல் 2025 ஷெட்யூல் எப்போ வரப்போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது சில தவிர ஒரு சில லீக்டு இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அதை தவிர ஒரு சில சிஎஸ்கே அப்டேட்டுமே இந்த வீடியோல இருக்கு. அதுக்கு மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல சிஎஸ்கே அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து ஆர்சிபி அவங்களோட புது கேப்டன் ஃபார் ஐபிஎல் 2025 இப்ப ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் அது பெருசா பார்த்தா நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது என்னன்னா விராட் கோலி தான் அகைன் ஆர்சிபியோட கேப்டன் ஆக போறாருன்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அண்ட் ஸ்டேட்டஸ்ல இது பண்ணி வெஸ்ட் கிங் கோலி இஸ் பேக் சொல்லதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆர்சிபியோட புது கேப்டனா ஐபிஎல் 2025 இருக்க போறது ரஜத் பண்டிதர் தான் ஆர்சிபி அவங்களோட புது கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரஜத் பண்டிதர் பொறுத்தவரை பாவங்க அண்ட் அவர் இப்ப கப் அடிச்சு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. பாப்போம் ஆர்சிபி கப் அடிக்கிறாங்களா இல்லையான்னு. ஆனா இதை தவிர பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அட்மின் நேற்று ஒரு வேலை பண்ணாரு பாருங்க. அண்ட் இந்த ஒரு போஸ்ட போட்டு அந்த 4 கேப்டன் சிஎஸ்கே ஒரே ஃப்ரேம்ல இருக்க மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் என்ன பொறுத்தவரை சிஎஸ்கேக்கு ஒன்லி இத்தனை வருஷத்துல வெறும் 4 கேப்டன் தான். ஆனா ஆர்சிபிக்கு நிறைய கேப்டன் மாத்திட்டாங்கன்னு அவர் சுத்தி காட்டுறாரு நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரையும். அந்த லியோ இஸ் பேக் சொல்லுங்க நம்ம அட்மின் திருப்பி வந்துட்டாரு. அண்ட் இவங்க எல்லாம் இதுதாங்க சரியான ரிப்ளைவா இந்த அட்மின் இந்த போஸ்ட போட்டாரு. ட்விட்டர்ல போய் பார்த்தா கமெண்ட் பாக்ஸ்ல அங்கேயும் இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபியூஸ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அண்ட் அங்க கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்களே. இவனுங்களா திருத்தவே முடியாதுல்ல கைஸ். அதை தவிர இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னா மத்திஷா பாத்திரனா பிள்ளைங்களை விடுவாரா இல்லைன்னா நேத்து நைட் விடுவாரா பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ட் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பீடாக் பாத்தீங்கன்னா ஆஷனா சேனல்ல ஒரு இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா மத்திஷா பாத்திரனா அவரோட பழைய ஆக்ஷன்ல போட்டாதான் அவர் நல்லா போட முடியும். அண்ட் அவர் புது ஆக்ஷன்ல அப்படி மேல இருந்து போட்டாருன்னா அந்த மாங்கா அடிக்கிற மாதிரி அடிச்சா அவர் உரின்னு உரிச்சிருவாங்கன்ற மாதிரி தாங்க. அண்ட் ரீசெண்டா பீடாக் பார்த்தா சொல்லியிருந்தாரு அவர் பழைய ஆக்ஷன்ல போட்டாதான் அவர் பழைய ரிதம் பிடிக்க முடியும். அண்ட் அவர் புதுசா ட்ரை பண்றதுனால தான் அவருக்கு இது ஆகுதுன்ற மாதிரி பார்த்தா பீடாக் சொல்லிட்டு இருக்காரு. அவர் லைன் அண்ட் லென்த்ல போட முடியலன்னு. அண்ட் மத்திஷா பாத்திரனா அவரோட பழைய ஆக்ஷனுக்கு திருப்பி வரணும் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா. அண்ட் அப்பதான் நம்ம பார்த்தல பழைய மத்திஷா பாத்திரனாவா அவரால் திருப்பி வர முடியும். அண்ட் கவலை வேணா ஆக்ஷன் ஆகிட்ட சொல்லிட்டீங்களே பீடாக். அண்ட் கண்டிப்பா ஆக்ஷன் ஐபிஎல் 2025 அண்ட் சிஎஸ்கே கேம்ப்ல ஜாயின் பண்ணணும். மத்திஷா பாத்திரனா வந்தாருன்னா அவர்கிட்ட சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி மத்திஷா பாத்திரனாவும் பெருசா எந்த மேட்ச் விளையாடல. அண்ட் சிஎஸ்கேயோட கேம்ப்ல அவர் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நேத்தன் லீஸ் சாம்பியன் டிராஃபில விளையாட போறாரு. அதை தவிர இப்ப ரீசெண்டா நடந்துட்டு அந்த ட்ரை சீரிஸுமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி தான் கைஸ். அண்ட் ரீசெண்டா நடந்த ஒரு மேட்ச்ல கலக்கி இருக்காரு. அதுவும் 9 ஓவர் போட்டு 2 மில்லியன் 23 ரன் கொடுத்து 2 விக்கெட். அவரோட எக்கானமி பாருங்க வெறும் 2. அண்ட் ரீசெண்டா நேத்தன் எலிஸ் கொடுத்துட்டு இருக்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தா அண்ட் கண்டிப்பா சிஎஸ்கே நேத்தன் எலிஸே பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்த கட்டாயத்துல இருக்காங்க தான் சொல்லணும். அந்த லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் இவரு பாத்தீங்கன்னா 2 பேர் வரையும் டேண்டமா மத்திஷா பாத்தீங்கன்னா நேத்து இவங்க 2 பேருமே பிளேயிங் லெவல்ல சிஎஸ்கே விளையாட முடியுமா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை மேபி சிஎஸ்கே விளையாடலாம். மேபி பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சா இருந்தா அண்ட் மேபி இவங்க 2 பேருமே சிஎஸ்கே கொண்டு போவா இல்லி பாசிபிள் இருக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கான்வீட் ஐபிஎல் 2025 ஷெட்யூல் அப்டேட் உள்ள போலாம். நீங்க மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல எல்லாருமே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2025 ஷெட்யூல் எப்போ வரப்போகுது அதுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா அண்ட் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி லேட்டஸ்டான அப்டேட்ஸ் இப்ப வந்திருக்கு. அண்ட் ஆல்ரெடி வந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா லாஸ்ட் வீக் அதாவது அடுத்த வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2025 ஷெட்யூல் வந்துடும் என்ற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. அண்ட் ஒரு சில லீக்டு இன்ஃபர்மேஷன் இப்ப பாக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கொல்கத்தா தாங்க இருக்க போகுது ஈடன் கார்டன்ஸ்ல. குவாலிஃபயர் 1 ஹைதராபாத்ல, எலிமினேட்டர் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் நடக்க போகுது. குவாலிஃபயர் 2 கொல்கத்தாலையும் திரும்ப அகைன் ஃபைனல் பாத்தீங்கன்னா கொல்கத்தால ஆரம்பிக்குது. அண்ட் கொல்கத்தால ஆரம்பிச்சு கொல்கத்தாலே முடிய போகுது இந்த ஐபிஎல் 2025. அண்ட் அதை தவிர பாத்தீங்கன்னா முதல் மேட்ச் ஐபிஎல் 2025 யாருக்கு போறாங்கன்னு இப்ப லீக் ஆயிருக்கு. அதாவது ஆர்சிபியும் கேகேஆர் தான் பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ்ல மோத போறாங்க. அண்ட் அந்த மேட்ச் தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்க போகுது என்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட்டை பொறுத்தவரையும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல 21, 22, 23. அண்ட் 2வது மேட்சை பொறுத்தவரையும் ராஜீவ் இந்திரா காந்தி ஸ்டேடியத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராஜஸ்தான் ராயல்ஸும் ஆஃப்டர்நூன் மேட்ச்ல பிளே பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் தெரியுது. லீக்டு இன்ஃபர்மேஷன் தாங்க இதுவும். அண்ட் சிஎஸ்கே பொறுத்தவரையும் அண்ட் சாட்டர்டேல அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் மோதுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் சேப்பாக்க அட் இல்லைன்னா பாத்தீங்கன்னா வான்கேடியமான இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் இதை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா லீக் நியூஸ் தான் அபிஷியல் நியூஸ் இன்னும் வரல. அண்ட் கண்டிப்பா அபிஷியல் நியூஸ் கூடி சீக்கிரத்துல வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஐபிஎல் 2025 ஷெட்யூல் எப்ப வர வாய்ப்பு இருக்கு அதை பத்தி பார்க்கலாம். லேட்டஸ்ட் தான் வந்திருக்கு அப்டேட் என்னன்னா அண்ட் அதாவது இந்த சாம்பியன் டிராஃபி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் 2025 ஷெட்யூல் நம்ம எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி தான் லேட்டஸ்டா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் மோஸ்டா பாத்தீங்கன்னா சாம்பியன் டிராஃபி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே இந்த ஐபிஎல்
2025க்கான ஷெட்யூல பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். பாப்போம் கைஸ் எந்தெந்த டீம் முதல் மேட்ச் நடக்க போகுதுன்னு. அண்ட் 6 மேட்ச் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆனது தான். அது ஓப்பனிங் மேட்ச் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ்ல தான் இருக்க போகுது. அது தவிர ஃபைனல்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன்ஸ்ல தான் முடிய போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் கிரிக் பஸ்மே அதான் சொல்லிருக்காங்க. கிரிக் பஸ் மாரியான பெரிய சோர்ஸ் சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உண்மையா தான் இருந்திருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு ஷெட்யூல் கூடிய சைட்ல வரும். அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்துட்டு பெல் ஐகானை ஆல் அண்ட் ஆப்ஷன் தட்டி வச்சுக்கோங்க. அப்ப இனி சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் லரி.